15 ஆண்டுகளாக நீதிமன்ற உத்தரவை செயல்படுத்தாத புதுவை தலைமைச் செயலகத்தை ஜப்தி செய்ய வந்த அமினாவால் பரபரப்பு. முதல்வருடன் ஏற்பட்ட பேச்சுவார்த்தையில் உடன்பாடு இல்லாததால் பிஆர்டிசி ஊழியர்கள் போராட்டத்தை தொடர முடிவு. மின்சாரம் தாக்கி இறந்த சிறுவனின் குடும்பத்திற்கு இழப்பீடு வழங்க நீதிமன்றம் உத்தரவிட்டும் அதை செயல்படுத்தாத தலைமைச் செயலகத்தை ஜப்தி செய்ய நீதிமன்ற அமினாவுடன் வந்த உறவினர்களின் நியாயமான கோரிக்கைக்கு 15 ஆண்டுகளாக இதுவரை முடிவு எட்டப்படவில்லை. புதுச்சேரி கோணிச்சம்பட்டு கிராமத்தைச் சேர்ந்த ராமலிங்கம் சுமதி தம்பதியினரின் மகர் மணிகண்டன் கடந்த 2010ஆம் ஆண்டு 10 வயது இருக்கும் பொழுது பக்கத்து வீட்டில் வசிப்பவர்கள் கட்டுமான பணிக்காக மின்கம்பத்திலிருந்து கொக்கி போட்டு திருட்டுத்தனமாக மின்சாரம் எடுத்து உபயோகித்து வந்தனர். ஆனால் பணிகள் முடிந்த பின்பும் அந்த மின் உயரை அப்புறப்படுத்தாததால் மழையின் போது அவ்வழியாக சென்ற மணிகண்டன் மின்சாரம் தாக்கி உயிரிழந்தார். இந்த உயிரிழப்பிற்கு மின்துறையின் அலட்சிய போக்கே காரணம் என கூறி இழப்பீடு வழங்க கோரி சிறுவனின் பெற்றோர் புதுச்சேரி நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தனர். இவர்களுக்கு இழப்பீடு வழங்க மின்துறைக்கு நீதிமன்றம் உத்தரவிட்ட நிலையில் அதை எதிர்த்து அரசு சென்னை உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீடு ஏற்றனர். உயர்நீதிமன்றமும் பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஆதரவாக தீர்ப்பு வழங்கி உடனடியாக இழப்பீடு வழங்க அரசுக்கு உத்தரவிட்டது. ஆனால் இதுநாள் வரை இழப்பீடு வழங்கவில்லை. இந்நிலையில் புதுச்சேரி நீதிமன்றம் உடனடியாக இழப்பீடு வழங்காததால் தலைமைச் செயலகத்தை ஜப்தி செய்ய உத்தரவிட்டது. 15 ஆண்டுகளாக போராட்டத்திற்கு பிறகு ரூபாய் 20 லட்சம் இழப்பீடு பெற நீதிமன்ற அமினா இன்று காலை பாதிக்கப்பட்டவர்களுடன் தலைமைச் செயலகம் வந்து ஜப்தி செய்ய முயன்றனர். இதனையடுத்து சட்டத்துறை செயலாளருடன் பேச்சுவார்த்தை நடத்தினர். இவர்கள் இது குறித்த கடிதம் தங்களுக்கு வரவில்லை என்றும் துணைநிலை ஆளுநர் வந்தவுடன் அவரிடம் ஒப்புதல் பெற்று 10 நாட்களுக்குள் இழப்பீடு தொகைக்கான தொகை காசோலையாக வழங்குவதாக உத்தரவாதம் அளித்ததை தொடர்ந்து நீதிமன்ற அமினா மற்றும் பாதிக்கப்பட்ட குடும்பத்தினர் அங்கிருந்து சென்றனர். உயிரிழந்த குழந்தைக்கு நஷ்டஈடு வழங்க நீதிமன்றம் உத்தரவிட்டும் 15 ஆண்டுகளாக ஒரு குடும்பம் தலைமைச் செயலர் வரை போராட்டத்தை நடத்த வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர். தொடர் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்ட பிஆர்டிசி ஊழியர்களிடம் முதலமைச்சர் ரங்கசாமி நடத்திய பேச்சுவார்த்தையில் சுமூக முடிவு ஏற்படாததால் ஊழியர்கள் போராட்டத்தை தொடர முடிவு செய்துள்ளனர். புதுச்சேரி பிஆர்டிசியில் 354 நிரந்தர ஊழியர்கள், 263 ஒப்பந்த ஊழியர்கள் பணியாற்றி வருகின்றனர். கடந்த 15 ஆண்டுகளுக்கு மேலாக பணியாற்றி வரும் ஒப்பந்த ஓட்டுநர் மற்றும் நடத்துனர்கள் பணி நிரந்தரம் செய்ய வலியுறுத்தி பல கட்ட போராட்டங்கள் நடத்தியும் அரசு எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை. இதையடுத்து ஒப்பந்த ஊழியர்கள் பணி நிரந்தரம் கோரியும் நிரந்தர ஊழியர்கள் 7வது ஊதிய குழுவின் பரிந்துரையை அமல்படுத்த வலியுறுத்தியும் நேற்று முன்தினம் தொடர் வேலைநிறுத்த போராட்டத்தை துவங்கினர். பேருந்துகளை பணிமொழிகளில் நிறுத்தி போராட்டத்தை தொடர்ந்தனர். இந்நிலையில் முதலமைச்சர் ரங்கசாமி அழைப்பின் பேரில் பிஆர்டிசி ஒருங்கிணைந்த போராட்டக்குழு நிர்வாகிகள் வேலையன், ராஜேந்திரன், பாஸ்கரன், முத்துக்குமரப்பன், இளங்கோ, ஜெயசீலன், கார்த்திகேயன், தமிழ்ச்செல்வம், பிரதீஷ்குமார், திருநாவுக்கரசு ஆகியோர் எதிர்க்கட்சித் தலைவர் சிவா முன்னிலையில் சட்டசபையில் பேச்சுவார்த்தை நடத்தினர். பேச்சுவார்த்தையின் போது சட்டமன்ற உறுப்பினர்கள் செல்வம், செந்தில்குமார், சம்பத், பிஆர்டிசி மேலாண் இயக்குநர் சிவக்குமார் ஆகியோர் உடனிருந்தனர். அப்போது ஒப்பந்த ஊழியர்களுக்கு ரூபாய் 10,000 ஊதிய உயர்வு அளிக்கப்படும் எனவும் நிரந்தர ஊழியர்களுக்கு 7வது ஊதியக்குழு பரிந்துரையை அமல்படுத்துவது தொடர்பாக பரிசீலிக்கப்படும் என்று முதலமைச்சர் ரங்கசாமி உறுதியளித்தார். ஆனால் முதல்வரின் உறுதிமொழியை ஏற்க மறுத்த ஊழியர்கள் தங்களை பணி நிரந்தரம் செய்யும் வரை வேலைநிறுத்த போராட்டத்தை தொடர்வது என முடிவு செய்துள்ளனர். புதுச்சேரியில் உள்ள தியாகிகள் நினைவிடத்தில் தியாகிகள் தினத்தை முன்னிட்டு பல்வேறு தொழிற்சங்கத்தினர் மலர் வளையம் வைத்து மரியாதை செலுத்தினர். கடந்த 1936ஆம் ஆண்டு ஜூலை 30ஆம் தேதியன்று 8 மணி நேர வேலை கேட்டு புதுச்சேரியில் பஞ்சாலை தொழிலாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது போராட்டத்தில் ஈடுபட்ட தொழிலாளர்கள் மீது பிரெஞ்சு ராணுவத்தினர் துப்பாக்கி சூடு நடத்தினர். இதில் 12 தொழிலாளர்கள் உயிரிழந்தனர். மேலும் தொழிலாளர்களின் போராட்டம் காரணமாக 8 மணி நேர வேலையும் உரிமையும் வழங்கப்பட்டது. இந்நிலையில் ஆசிய கண்டத்திலேயே முதலில் புதுச்சேரி மண்ணில் 8 மணி நேர வேலை செய்யும் உரிமை வழங்கப்பட்டது. தொழிற்சங்கம் அமைக்கும் உரிமை, சம வேலைக்கு சம ஊதியம் பெறப்பட்ட இந்த தினத்தை தியாகிகள் தினமாக தொழிற்சங்கம் சார்பில் அனுசரிக்கப்பட்டு வருகிறது. அதன்படி ஜூலை 30 தியாகிகள் தினத்தை முன்னிட்டு புதுச்சேரி கடலூர் சாலையில் உள்ள அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த தியாகிகள் நினைவிடத்தில் ஏஐடியூசி தொழிற்சங்கத்தினர் ஊர்வலமாக வந்து மலர் வளையம் வைத்து மரியாதை செலுத்தினர். இதேபோல் பல்வேறு தொழிற்சங்கத்தினர் மற்றும் பஞ்சாலை ஊழியர்கள் தியாகிகள் நினைவிடத்தில் மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தினர். புதுச்சேரி காமராஜர் நகர் தொகுதிக்குட்பட்ட ரெயின்போ நகரில் புதிய சாலை அமைக்கும் பணிகளை அமைச்சர் ஜான்குமார் தொடங்கி வைத்தார். புதுச்சேரி காமராஜ் நகர் தொகுதிக்குட்பட்ட ரெயின்போ நகர் 2வது குறுக்கு தெரு மற்றும் 9வது குறுக்கு தெரு விரிவாக்கம் ஆகிய பகுதிகளில் புதிய சாலை அமைப்பதற்காக அமைச்சர் ஜான்குமாரின் தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து சுமார் 15 லட்சம் ரூபாய் ஒதுக்கீடு செய்து அப்பணியினை துவங்குவதற்கான பூமி பூஜை இன்று காலை நடைபெற்றது.
இதில் அமைச்சர் ஜான்குமார், உழவர்கரை நகராட்சி ஆணையர் சுரேஷ்ராஜ், செயற்பொறியாளர் மலைவாசன், உதவி பொறியாளர் சரவணன், இளநிலை பொறியாளர் ஜெய்சங்கர், பாரதிய ஜனதா கட்சி தொகுதி தலைவர் டாக்டர் கோகுலகண்ணன் மற்றும் கட்சி நிர்வாகிகள், குடியிருப்பு சங்க நிர்வாகிகள், பொதுமக்கள் ஆகியோர் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் எய்ட்ஸ் குறித்து நடத்தப்பட்ட விழிப்புணர்வு பாரத்தான் போட்டியில் 500க்கும் மேற்பட்ட மாணவர்கள் ஆர்வமுடன் பங்கேற்றனர். புதுச்சேரியில் எய்ட்ஸ் நோய் குறித்து பொதுமக்கள் மற்றும் மாணவர்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு சங்கம் சார்பில் மாரத்தான் போட்டி நடத்தப்பட்டது. காந்தி சிலையிலிருந்து தொடங்கிய போட்டியில் மாணவர்கள் மற்றும் மாணவிகள் என இரு பிரிவுகளாக நடைபெற்றது. இதில் 500க்கும் மேற்பட்ட மாணவர்கள் ஆர்வமுடன் பங்கேற்று விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். சுமார் 5 கிலோமீட்டர் தூரம் நடத்தப்பட்ட போட்டியில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு சங்கம் சார்பில் ரொக்க பரிசு வழங்கி பாராட்டப்பட்டது. புதுச்சேரியில் மிகவும் பிரசித்தி பெற்ற திருக்காஞ்சி அருள்மிகு ஸ்ரீ காமாட்சி மீனாட்சி உடனுரை ஸ்ரீ கங்கைவராக நதீஸ்வரர் கோவிலில் நடைபெற்ற திருக்கல்யாண உற்சவத்தில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரியை அடுத்த திருக்காஞ்சி பகுதியில் மிகவும் பிரசித்தி பெற்ற அருள்மிகு ஸ்ரீ காமாட்சி மீனாட்சி உடனுரை ஸ்ரீ கங்கைவராக நதீஸ்வரர் கோவில் அமைந்துள்ளது. இந்த கோவிலில் ஆடிப்பூர பிரம்மோற்சவ விழா கடந்த 19ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. ஆடிப்பூர பிரம்மோற்சவ விழாவின் முக்கிய நிகழ்வான திருத்தேரோட்டம் கடந்த ஞாயிற்றுக்கிழமை அன்று நடைபெற்றது. தொடர்ந்து 29ஆம் தேதி நேற்று காலை 6 மணிக்கு திருக்கல்யாண வைபவம் நடைபெற்றது. இதில் நூற்றுக்கணக்கான பொதுமக்கள் கலந்து கொண்டு திருக்கல்யாண உற்சவத்தினை கண்டுகளித்தனர். இதில் ஓவியதாரர்கள் திருக்காஞ்சி ராமையன், நாகராஜன், வீரராகவன், ராஜேந்திரன், கணேசன் உட்பட திரளான பொதுமக்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். தொடர்ந்து திருக்கல்யாண உற்சவத்தில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் அறுசுவை உணவு வழங்கப்பட்டது. நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை ஆலய சிறப்பு அதிகாரி சரவணன், தலைமை அர்ச்சகர் சரவணன் சிவாச்சாரியார் மற்றும் திருக்காஞ்சி கிராமவாசிகள் வெகு சிறப்பான முறையில் செய்திருந்தனர். புதுச்சேரி உப்பளம் தொகுதி கோலாஸ் நகரில் குடிநீர் வசதி இணைப்பு திட்டம் அமைக்கும் பணிகளை சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார். புதுச்சேரி உப்பளம் தொகுதியில் உள்ள கோலாஸ் நகர் வார்டு பிரான்சுவா தோட்டம் பகுதியில் குடிமக்களுக்கு நீண்ட காலமாக நிலவி வந்த குடிநீர் தட்டுப்பாட்டை தீர்க்கும் வகையில் புதுமையான குடிநீர் வசதி இணைப்பு திட்டம் இன்று தொடங்கப்பட்டது. இந்த திட்டப் பணிகளை உப்பளம் தொகுதி திமுக சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி தலைமை தாங்கி பூமி பூஜை செய்து பணிகளை தொடங்கி வைத்தார். விழாவில் அரசு துறை அதிகாரிகள், திமுக கழக பொறுப்பாளர்கள், நிர்வாகிகள், கூட்டணி கட்சியினர் மற்றும் ஊர் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி நயினார் மண்டபம் அருள்மிகு இடித்தாங்கி அங்காள பரமேஸ்வரி ஆலயத்தில் ஆடிப்பூரத்தை முன்னிட்டு அம்மனுக்கு நடைபெற்ற வளையலணி விழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். நயினார் மண்டபம் புதுநகர் பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு இடிதாங்கி அங்காள பரமேஸ்வரி ஆலயத்தில் ஆடிப்பூரத்தை முன்னிட்டு அம்மனுக்கு வளையலணி விழா நடைபெற்றது. அதன்படி இந்த வருடம் நடைபெற்ற வளையலணி விழாவில் சுவாமிக்கு பல்வேறு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்று சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. அதனையடுத்து 50க்கும் மேற்பட்ட பக்தர்கள் வளைகள், தாலி சரடு, மஞ்சள், பூக்கள், பழங்கள் அடங்கிய தட்டினை சீர்வரிசையாக எடுத்துக்கொண்டு ஊர்வலமாக சென்று பெண்களுக்கு நடைபெறும் வளைகாப்பு போன்று அம்மனுக்கு விதவிதமான பல்வேறு வண்ணங்களில் கண்ணாடி வளையல் அணிவித்து பன்னீர் தெளித்து சிறப்பு பூஜை செய்யப்பட்டது. மேலும் குழந்தைகள் இல்லாத சுமார் 20க்கும் மேற்பட்ட தம்பதியினருக்கு ஆலய வளாகத்தில் வளைகாப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. ஆண்டிற்கு ஒருமுறை நடைபெறும் இந்த சிறப்பு பூஜையில் கலந்து கொண்டால் குடும்பத்தில் ஒற்றுமை ஏற்பட்டு கணவன் மனைவி இடையே அன்பு பெருகும். மேலும் திருமணம் ஆகாத ஆண் பெண் இருபாலருக்கும் திருமணம் கைகூடும், குழந்தை இல்லாதவர்களுக்கு மகப்பேறு உண்டாகும் என்பது ஐதீகம் என்பதால் இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். விழாவில் சிறப்பு விருந்தினராக ஆலய கௌரவ தலைவரும் தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான வழக்கறிஞர் சம்பத் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து அன்னதானத்தை துவக்கி வைத்தார். விழாவிற்கான ஏற்பாடுகளை ஆலய நிர்வாக அதிகாரி பன்னீர்செல்வம் மற்றும் ஆலய அர்ச்சகர் சிவா உட்பட ஊர் பொதுமக்கள், இளைஞர்கள் செய்திருந்தனர். புதுச்சேரியில் உள்ள புனித புதுமை அந்தோனியார் ஆலயத்தில் நடைபெற்ற ஆடம்பர தேர்பவனியில் திரளான கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டு வழிபட்டனர். புதுச்சேரி உருளையன்பேட்டை தொகுதிக்குட்பட்ட முத்தமிழ் நகர் பகுதியில் உள்ள புனித புதுமை அந்தோனியார் ஆலயத்தின் ஆண்டு திருவிழா கடந்த 22ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. ஆண்டு திருவிழாவை ஒட்டி நாள்தோறும் சிறப்பு திருப்பலி நடைபெற்ற நிலையில் விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான ஆடம்பர தேர்பவனி மாலை நடைபெற்றது. முன்னதாக சிறப்பு திருப்பலி நடத்தப்பட்டதைத் தொடர்ந்து அந்தோனியாரின் சொரூபம் அலங்கரிக்கப்பட்ட தேரில் வைக்கப்பட்டு ஆடம்பர தேர்பவனி நடைபெற்றது. விழாவில் உருளையன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் நேரு உள்ளிட்ட ஏராளமான கிறிஸ்தவர்கள் பங்கேற்று பாடல்களை பாடியவாறு வழிபட்டனர். புதுச்சேரியை ஒட்டியுள்ள தமிழக பகுதியான நடுக்குப்பம் மீனவர்கள் 40 ஆண்டு காலம் பயன்படுத்தி வந்த தனியாருக்கு சொந்தமான இடத்தை நீதிமன்ற உத்தரவுப்படி மீட்க வந்த அதிகாரிகளுடன் மீனவர்கள் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் அதிகாரிகள் திரும்பிச் சென்றனர். புதுச்சேரியை ஒட்டியுள்ள தமிழக பகுதியான நடுக்குப்பம் மீனவ கிராமத்தில் தனியாருக்கு சொந்தமான 1 ஏக்கர் 46 சென்ட் இடம் உள்ளது.
இந்த இடத்தில் நடுக்குப்பத்தில் உள்ள மீனவர்கள் கடந்த 40 ஆண்டுகளுக்கு மேலாக படகுகள் உள்ளிட்ட மீன்பிடி சாதனங்களை வைத்து தொழில் செய்து வருகின்றனர். இந்த நிலையில் இந்த இடத்தின் உரிமையாளர் ஆண்ட்ரோ ஜோசப் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தொடர்ந்த வழக்கை விசாரித்த நீதிமன்றம் இடத்தை மீட்டு உரிமையாளரிடம் ஒப்படைக்க வேண்டும் என்று மாவட்ட வருவாய் மற்றும் காவல்துறைக்கு உத்தரவிட்டிருந்தது. அதன்படி இன்று நடுக்குப்பம் மீனவர் கிராமம் வந்த தாசில்தார் வித்யாதரன் மற்றும் கோட்டக்குப்பம் ஆய்வாளர் விஸ்வநாதன் தலைமையிலான அதிகாரிகள் மீனவர்கள் பயன்படுத்தி வந்த இடத்தை அளக்க முயன்றனர். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்த மீனவர்கள் தாசில்தார் மற்றும் போலீசாருடன் கடுமையான வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இதனால் சிறிது நேரம் பரபரப்பு நிலவியது. மேலும் நீதிமன்ற உத்தரவை காட்டி தாசில்தார் வித்யாதரன் விளக்கம் அளித்தார். ஆனாலும் இதனை ஏற்க மறுத்த மீனவர்கள் தொடர்ந்து அவர்களுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் இடத்தை அளக்க முடியாமல் அதிகாரிகள் மற்றும் போலீசார் திரும்பிச் சென்றனர். இதனால் சிறிது நேரம் பரபரப்பு நிலவியது. முத்தியால்பேட்டை காங்கிரஸ் கட்சியின் பொறுப்பாளர் ஈரம் ராஜேந்திரனின் பிறந்தநாள் விழாவையொட்டி டிவி நகரில் பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. முத்தியால்பேட்டை காங்கிரஸ் கட்சியின் பொறுப்பாளரும் மாநில செயலாளருமாகிய ஈரம் ராஜேந்திரன் பிறந்தநாள் விழா பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கி வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது. இதனை முன்னிட்டு முத்தியால்பேட்டை தொகுதிக்குட்பட்ட டிவி நகரில் உள்ள துலுக்கானத்தம்மன் ஆலயத்தில் அவர் வழிபட்டார். அவருக்கு அந்த பகுதியைச் சேர்ந்த காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் பொன்னாடை போற்றி பூங்கொத்து கொடுத்து வாழ்த்து தெரிவித்தனர். பின்னர் பொதுமக்கள் மற்றும் ஏழை எளிய மக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. இந்த விழாவை அவர் தொடங்கி வைத்தார். நிகழ்ச்சியில் முத்தியால்பேட்டை வட்டார காங்கிரஸ் கமிட்டியின் வட்டார காங்கிரஸ் தலைவர் கிருஷ்ணராஜ் மற்றும் காங்கிரஸ் நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை சந்தோஷ் லெபோன் மற்றும் அவரது நண்பர்கள் ஈரம் பவுண்டேஷன் நிர்வாகிகள் செய்திருந்தனர். வஉசி அரசு பள்ளியில் சீருடை வழங்கும் விழாவில் பங்கேற்ற பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் மாணவர்களுக்கு சீருடை வழங்கினார். புதுச்சேரி வஉசி அரசு மேல்நிலைப் பள்ளி மாணவர்களுக்கு பள்ளி சீருடை மற்றும் நோட்டு புத்தகம் குறிப்பீடு வழங்கும் விழா நடைபெற்றது. விழாவில் சட்டமன்ற உறுப்பினரும் பொதுப்பணித்துறை அமைச்சருமான லட்சுமி நாராயணன் கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தார். பள்ளியின் பொறுப்பாசிரியர் பத்மாவதி அவரை வரவேற்று வரவேற்புரையாற்றினார். பள்ளி துணை முதல்வர் சாந்தகுமாரி பொன்னாடை போர்த்தியும் பள்ளி தலைமை ஆசிரியர் ஸ்ரீதரன் பூங்கொத்து கொடுத்தும் கௌரவித்தனர். பள்ளி துணை முதல்வர் தலைமையுரையாற்றி மாணவர்களுக்கு புதிய 5 வகுப்பறைகள் கட்டித்தருதல், பள்ளிக்கு மதில் சுவர் கட்டித்தருதல், வேதியியல் ஆய்வகத்திற்கு உள்கட்டமைப்பு வசதிகள் ஏற்படுத்தி கொடுத்தல், பழைய கட்டிட வளாகத்தை புதுப்பித்தல், புனரமைக்கப்பட்ட புதிய கட்டிடத்திற்கு புதிதாக கழிப்பறை கட்டித்தருதல், மாற்றுத்திறனாளி மாணவர்களுக்கு ஏற்ற கழிப்பறையை கட்டித்தருதல் போன்ற பல்வேறு கோரிக்கைகளை மாணவர்கள் சார்பாக முன்வைத்தார். விழா நிகழ்வில் அமைச்சர் மாணவர்களுக்கு பள்ளி சீருடைகள் மற்றும் நோட்டு புத்தகங்கள் குறிப்பீடு வழங்கியும் பல்வேறு போட்டிகளில் பங்கேற்று பரிசு பெற்ற மாணவர்களுக்கு சான்றிதழும் பரிசும் வழங்கி சிறப்பித்தார். நிகழ்ச்சியின் இறுதியாக விலங்கியல் விரிவுரையாளர் கந்தசாமி நன்றியுரையாற்றினார். தமிழ் விரிவுரையாளர் கிரிஜா நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கினார். விழாவிற்கான ஏற்பாடுகளை அனைத்து ஆசிரியர்களும் ஒருங்கிணைத்து செய்திருந்தனர். விழாவில் மாணவர்களும் அனைத்து ஆசிரியர்களும் அலுவலக ஊழியர்களும் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். அகில இந்திய கிறிஸ்தவ முன்னேற்றக் கழகத்தின் உறுப்பினர்களுக்கு அடையாள அட்டை வழங்கப்பட்டது. அகில இந்திய கிறிஸ்தவ முன்னேற்றக் கழகத்தின் புதுவை மாநிலத்தின் தலைவர்கள் கூடுகை நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் இதன் நிறுவனர் தேசிய தலைவர் பங்குத்தந்தை டாக்டர் சக்கரவர்த்தி இந்தியா முழுவதும் திருச்சபைகளை இடிப்பதும் மற்றும் போதகர்களை அடித்து துன்புறுத்துவதை கண்டித்தும் அறிக்கை வெளியிட்டார். தொடர்ந்து உறுப்பினர்களுக்கு அடையாள அட்டை வழங்கப்பட்டது. நிகழ்ச்சியில் தேசிய செயலாளர் பிஷப் செபாஸ்டியன் மற்றும் தேசிய பொறுப்பாளர்கள் மற்றும் மாநில தலைவர் பங்குத்தந்தை டாக்டர் ஜாய் மற்றும் மாநில தலைவர்கள் மற்றும் தேசிய இளைஞரணி தலைவர்கள், மாநில இளைஞரணி தலைவர்கள் இந்த கூடுகையில் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். தானாம்பாளையம் புட்லாயம்மன் கோவில் சடல் உற்சவத்தில் ஏராளமான பக்தர்கள் சடல் தரித்து தங்கள் நேர்த்தி கடனை நிறைவேற்றினர். அரியங்குப்பம் கொம்யூன் தானாம்பாளையம் அருள்மிகு ஸ்ரீ புட்லாயம்மன் ஆலய சடல் உற்சவம் கொடியேற்றத்துடன் தொடங்கி குதிரை விடுதல், ஊரணி பொங்கல், சாகை பார்த்தல் அவைகளை தொடர்ந்து அம்மன் வீதி உலா கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்ற முக்கிய நிகழ்வான சடல் திருவிழா நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் ஊசி சடல் தரித்தும் 4 சக்கர வாகனங்களை தங்கள் முதுகில் கொக்கி தரித்து இழுத்தும் தங்கள் நேர்த்தி கடனை நிறைவேற்றினர். தொடர்ந்து அம்மன் வீதி உலா நடைபெற்றது. இதற்கான ஏற்பாடுகளை ஊர் பஞ்சாயத்தார்கள், இளைஞர்கள், பொதுமக்கள் செய்திருந்தனர். திருச்சிற்றம்பலம் ஊராட்சிக்குட்பட்ட ஸ்ரீராம் நகரில் ஸ்ரீராம் நகர் மக்கள் விழிப்புணர்வு நல சங்க தலைவர் அற்புதராஜ் பிறந்தநாள் விழா பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கி கொண்டாடப்பட்டது. திருச்சிற்றம்பலம் ஊராட்சிக்குட்பட்ட ஸ்ரீராம் நகரில் ஸ்ரீராம் நகர் மக்கள் விழிப்புணர்வு நல சங்க தலைவர் அற்புதராஜின் 70வது பிறந்த நாளை முன்னிட்டு அவரது மனைவி மரிய தெரேசாவுடன் திருச்சிற்றம்பலம் ஊராட்சி மன்ற தலைவர் டாக்டர் வெங்கடேசன், திருச்சிற்றம்பலம் ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் குமார், வார்டு உறுப்பினர் மாலதி மற்றும் கணேசன் இவர்களுடன் ஸ்ரீராம் நகர் சங்க நிர்வாகிகள் மற்றும் சங்க நண்பர்கள் மற்றும் ஸ்ரீராம் நகர மக்கள் அனைவரும் சங்க தலைவர் இல்லத்திற்கு சென்று பொன்னாடை போர்த்தி
பிறந்தநாள் வாழ்த்துக்களை கூறி கேக் வெட்டி கொண்டாடினர். வந்திருந்தவர்களுக்கு இனிப்புகள் வழங்கப்பட்டது. அற்புதராஜ் அவரது 70வது பிறந்த நாளை முன்னிட்டு அவர் தலைமையேற்று நடத்தும் ஸ்ரீராம் நகர் மக்கள் விழிப்புணர்வு நல சங்கத்திற்கு அவர் நினைவாக 32 இன்ச் 80 சென்டிமீட்டர் LED கலர் தொலைக்காட்சி பெட்டியை சங்கத்திற்கு இலவசமாக வழங்கினார். மேலும் அவர் மதிய வேளையில் ஆதரவற்ற முதியோர் இல்லத்தில் 50 நபர்களுக்கு மட்டன் பிரியாணி வழங்கினார். இந்த பிறந்தநாள் நிகழ்ச்சியை சங்க நிர்வாகிகள் ராஜு, பொன் செந்தில், குமரன், பால்வண்ணன், திவ்யா, பலராமன், ராமலிங்கம், ஜெயக்குமார், மேகநாதன், சந்திரன், லீரோ, தேவநாதன், இளஞ்செழியன், ஆனந்த், தேவராஜலு, இருதயராஜ், கோபி, மகளிர் அணியின் சத்யபாமா, தமிழ்ச்செல்வி, சுகந்தி மற்றும் சங்க செயற்குழு உறுப்பினர்கள், சங்க உறுப்பினர்கள், சங்க ஆலோசகர்கள், சங்க கௌரவ தலைவர்கள் மற்றும் சங்க சட்ட ஆலோசகர்கள் ஆகியோர் இணைந்து சிறப்பாக செய்திருந்தனர். பெரியார் சிந்தனையாளர் இயக்கம் சார்பில் இது பெரியார் நாடு, வழக்குரைஞர் தோழர் வாஞ்சிநாதன் எங்கள் தோழர் என்ற தலைப்பில் கருத்தரங்கம் நடைபெற்றது. இது பெரியார் நாடு, வழக்குரைஞர் தோழர் வாஞ்சிநாதன் எங்கள் தோழர் என்ற தலைப்பில் கருத்தரங்கம் சமூக நீதி போராளிகள், புதுவை புரட்சிவேந்தன், புதுவை சஞ்சீவி நினைவேந்தல் படத்திருப்பு பெரியார் சிந்தனையாளர் இயக்கம் சார்பில் பெரியார் படிப்பகத்தில் நடைபெற்றது. விழாவானது ரிச்சர்ட் தலைமையில் வீரபாரதி வரவேற்புரையுடன் நடைபெற்றது. நிகழ்வில் யூடியூப் ப்ரூட்ஸ் மைண்டர் நடுவரல் வலைதளம் புஷ்பராஜ், ஐயா சிற்பிராஜன் ஆகியோர் சிறப்புரையாற்றினர். திராவிட கழகம் புதுச்சேரி மாவட்ட தலைவர் அன்பரசன், தந்தை பெரியார் திராவிட கழக புதுச்சேரி மாநில தலைவர் வீரமோகன் படத்தினை திறந்து வைத்து சிறப்பித்தார். சிறப்பு அழைப்பாளர்களுக்கு திராவிட முன்னேற்ற கழக மாணவர் அணி தலைவர் மணிமாறன், மகளிர் அணி தலைவர் காயத்ரி ஸ்ரீகாந்த் சிறப்பு செய்து பாராட்டினர். நிகழ்வின் இறுதியாக திராவிட கழக ஆதி நாராயணன், பெரியார் சிந்தனையாளர் இயக்கம் அரவிந்த் ஆகியோருக்கு பிறந்தநாள் விழா சிறப்பு செய்யப்பட்டு நிகழ்ச்சி நிறைவு பெற்றது. நிகழ்வில் பல்வேறு சமூக ஜனநாயக இயக்க தலைவர்கள் பங்கேற்று சிறப்பித்தனர். நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பை தீனா செய்திருந்தார். முத்து கோல்டோஸ் வழங்கும் தங்க மற்றும் வெள்ளி விலை நிலவரம். தங்கம் 1 கிராம் 9210 ரூபாய், வெள்ளி 1 கிராம் 124 ரூபாய். 15 ஆண்டுகளாக நீதிமன்ற உத்தரவை செயல்படுத்தாத புதுவை தலைமைச் செயலகத்தை ஜப்தி செய்ய வந்த அமினாவால் பரபரப்பு. முதல்வருடன் ஏற்பட்ட பேச்சுவார்த்தையில் உடன்பாடு இல்லாததால் பிஆர்டிசி ஊழியர்கள் போராட்டத்தை தொடர முடிவு. நீதிமன்ற உத்தரவை நிராகரித்து அதிகாரிகளை திருப்பி அனுப்பிய நடுக்குப்பு மீனவர்களால் பரபரப்பு.